ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? இன்றைக்கு விவசாயிகள் நன்மை பெற வேண்டும் என்பதற்காக விவசாயிகள் உபதொழில் கால்நடை வளர்ப்பு இன்றைக்கு பசுக்களை வளர்க்குறாங்க, ஆடுகளை வளர்க்குறாங்க, கோழிகளை வளர்க்குறாங்க. இப்படி கால்நடை உபதொழிலாக இருப்பது வேளாண் பெருமக்களுக்கு. அப்படிப்பட்ட கால்நடை செல்வங்களை சிறப்பாக பேணி காக்க வேண்டும். இன்றைக்கு கலப்பின பசுக்களை உருவாக்கி தருகிறோம், கலப்பின ஆடுகளை தருகிறோம், கலப்பின கோழிகள். இதனால் பொருளாதாரம் கிராமத்தில் வளர வேண்டும். அதற்காக கொண்டு வந்த திட்டம் கால்நடை பூங்கா. நேற்று தினம் மனசு எப்படி திறந்திருக்கிறார். இன்னைக்கு நான் பேசணும்னு தெரியும். 3 ஆண்டு காலமாக பூட்டி வச்சிருந்தாங்க. 1000 கோடி. இந்த வேளாண் பெருமக்கள் வந்திருக்கிறீங்களே, என் முன் கண் முன் நிற்கிறீர்களே, வேளாண் பெருமக்கள், வேளாண் தொழிலாளர்கள், அவருடைய வாழ்வு மலர வேண்டும், பொருளாதாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக 1000 கோடியில் 1000 ஏக்கர்ல பிரம்மாண்டமான, இந்தியாவிலேயே பிரம்மாண்டமான கால்நடை பூங்காவை கட்டி நேற்றைய தினம் தான் மனசு முதலமைச்சர் திறந்து வச்சிருக்கிறார். இன்னும் அது முழுமை பெறல. ஏன்னா இது முழுமை பெற்றால் அதிமுக கட்சிக்கு புகழ் வந்துடும். ஏற்கனவே அதிமுக அரசாங்கம் இருந்தால் அதற்கு பெருமை வந்துடும் என்று கருதி அதை கிடப்பில் போட்டிருந்தாங்க. நாங்கள் சட்டமன்றத்தில் பேசி, பொதுக்கூட்டத்தில் பேசி, விவசாய பெருமக்கள் அங்கே போராட்டத்தை நடத்தி, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை போராட்டத்தை நடத்தி, அதுக்கு பிறகுதான் நேற்றைய தினம் மனசு முதலமைச்சர் இன்றைக்கு கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதியில் தலைவாசல் கூட்டு ரோட்டிலே கட்டப்பட்ட பிரமாண்டமான கால்நடை பூங்காவை திறந்து வச்சிருக்கிறாங்க. அந்த கால்நடை பூங்காவில் இன்றைக்கு நம்முடைய விவசாயிகள் இங்கே கூட பசு இருக்குது, பார்த்தோம், காளைகள் இருக்குது, அருமையான காளைகள், தரமான காளை, தரமான பசு. அந்த ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து
நாங்கள் உருவாக்கி தருவாங்க. நம்முடைய பசு ஒரு 10 லிட்டர் ஒரு நாளைக்கு கறக்கும். கலப்பின பசு ஒரு நாளைக்கு 35 லிட்டர் கொடுக்கும். கலப்பின பசு 35 லிட்டர் கொடுக்கும். அந்த கலப்பின பசுவை அந்த கால்நடை பூங்காவில் உருவாக்கி இலவசமாக விவசாயி தொழிலாளி கொடுக்குறோம். அப்போ பொருளாதார மேம்பாடு அடையும். அப்போ தான் விவசாயி மகிழ்ச்சி அடைய முடியும். விவசாயிகளுக்கு பொருளாதாரம் கிடைக்கும். விவசாய தொழிலாளி அவர்களுக்கு வருமானம் கிடைக்கும். நீ 2 பசு வச்சு ஒரு நாளைக்கு 20 லிட்டர் ஊற்றுனீங்கன்னா இந்த கலப்பின பசுகள் கொடுப்பதன் மூலமாக 2 பசு 70 லிட்டர் பால் கொடுக்கும். ஒரு 70 லிட்டர் பால் கொடுத்தா நம்முடைய வீட்டில் படித்து ஒரு மகனோ மகளோ வேலைக்கு போனால் என்ன சம்பளம் வாங்குறாங்களோ அந்த சம்பளத்தை நீங்கள் வீட்டிலிருந்தே பெற முடியும். அதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். ஆடு நம்ம வளர்த்துற ஆடு ஒரு வருஷத்துக்கு வளர்த்தனா 20 கிலோ வரும். கலப்பின ஆடுகளை கொடுத்தா 40 கிலோ கிடைக்கும். ஆடு, கோழி இது மாதிரி கலப்பின பசு, கலப்பின ஆடு, கலப்பின கோழி, கலப்பின பன்றி, இப்படி மீன்கள் இதெல்லாம் அந்த ஆராய்ச்சி நிலையத்திலே உருவாக்கி நம்முடைய விவசாய மக்களுக்கு விவசாய தொழிலாளி கொடுக்கின்ற பொழுது கிராமத்தில் இருக்கின்ற பொருளாதாரம் மேம்பாடு அடையும். ஏன்னா நான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன். கிராமத்தில் என்ன கஷ்டம் இருக்குது என்பதை நான் உணர்ந்தவன். இன்றைக்கு நான் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதே விவசாயியுடைய கஷ்டங்கள், விவசாய தொழிலாளியுடைய கஷ்டம் உணர்வுபூர்வமாக அனுபவபூர்வமாக அனுபவிச்சுட்டு இருந்தவன். அதனால தான் விவசாயத்துக்கு நான் முன்னுரிமை கொடுத்தேன். ஒரு நாடு விவசாயத்தில் முன்னுரிமை பெற்றால் உணவு பஞ்சம் கிடைக்காது. மக்கள் நிம்மதியாக வாழ முடியும், மகிழ்ச்சியாக வாழ முடியும். அதற்கு உணவு உற்பத்தி தேவை. அதுக்காகத்தான் வேளாண் பெருமக்களை கண்ணை எமைகாப்பதை போல அம்மாவுடைய அரசு பாதுகாத்தது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அதே மாதிரி விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம். எப்போ விவசாயிகள் போனாலும் பம்பு செட்டுக்கு அங்கே கரண்ட் ஆப்ரேட் பண்ணால் மின்சார மோட்டார் ஓடும். 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் கொடுத்தான். அதையும் இந்த ஆட்சியில் துண்டிச்சுட்டாங்க. பயிர் காப்பீட்டு திட்டம் கொண்டாந்தோம். விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செஞ்சோம். அதேபோல் கிராமத்தில் வாழ்கின்ற விவசாய தொழிலாளிக்கு பசு வீடுகளை கொடுத்தோம். இப்படி பல திட்டங்களை கொடுத்தோம். கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் தங்குதல் இல்லாமல் அற்புதமான தார் ரோடு. இந்தியாவிலேயே கிராமத்தில் சிறப்பான தார் ரோடு போட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் தான். வேற எந்த அரசாங்கத்திலும் இல்லை. அதே போல் ஏரிகள்லாம் தூர்வாரணும். குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தேன். அங்கங்கே இருக்கின்ற ஏரிகள் அங்கு இருக்கின்ற விவசாயிகளே அந்த வண்டல் மண்ணை அள்ளி தங்களுடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தலாம். அந்த வண்டல் மண்ணை அள்ளி அந்த விவசாய நிலத்திற்கு பயன்படுத்துகின்ற பொழுது உற்பத்தி பெருகும், நல்ல விளைச்சல் கொடுக்கும். இதையெல்லாம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தோம். அதெல்லாம் கிடப்பில் போட்டான். தடுப்பனை எங்கெங்கெல்லாம் வீணாக போய் மழை பெய்கின்ற நீர் அந்த நதியின் வழியாக ஓடை நதியாக போய் கடலில் கலக்குது, ஆற்றுல கலக்குது. அப்படி அந்த நீர் அங்கேயே தேக்கி தடுப்பனை கட்டி நிலத்தடி நீரை உயர்த்துகின்ற அரசாகமாக அதிமுக அரசு இருந்தது என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதிமுக அரசு உங்களுடைய அரசு, கிராமப்புற மக்களுடைய வளர்ச்சிக்காக அடித்தளம் விழுகின்ற அரசு. இன்றைக்கு கிராமம் எழுச்சி பெற வேண்டும், கிராமம் வளர வேண்டும். ஆக நகரம் வளரக்கூடாது என்பதல்ல. கிராமம் வளர்ந்தா நகரம் தானா வளரும். பொருளாதார உற்பத்தி இங்கே வந்தா இங்கிருந்தே போய் நம்ம நகரத்தில் போய் பொருள் வாங்குவோம். நகரத்தில் இருக்கிறதுக்கு விற்பனை ஆகும்னா இங்கே கிராம பொருளாதாரம் வளர வேண்டும். கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு பொருளாதாரம் தடையில்லாமல் கிடைச்சா தான் நகரத்தில் இருக்கிற மக்களும் அவர்களும் மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஆக இரண்டுக்கும் பாலமாக இருந்து செயல்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு நம்முடைய கிராமத்தில் இருக்கிற குழந்தைகள் இன்னைக்கு அரசாங்க பள்ளி அதிகமாக இருப்பது கிராமத்தில் தான். அப்படி அரசு கிராமத்தில் இருக்கின்ற பள்ளி மாணவர்கள், அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து இதுவரைக்கும் 3160 பேர் MBBS படிக்கிறாங்க, பல் மருத்துவ படிக்கிறாங்க. இந்த உள் இடஒதுக்கீட்டின் மூலமாக இன்றைக்கு கிராமத்தினுடைய கிராம அரசு பள்ளியை படிக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்கள் இன்றைக்கு மருத்துவக் கல்வி படிக்கக்கூடிய அளவிற்கு அதிமுக ஆட்சியில் தான் திட்டத்தை கொண்டாந்து நடைமுறைப்படுத்தினோம். இன்றைக்கு கிராமத்தில் வாழ்கின்ற ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிக்கு அம்மா இருக்கின்ற பொழுது நிறைய திட்டம். இன்றைக்கு விலையெல்லாம் புத்தகம், நோட்டு கொண்டு வரதுக்கு பைய, பள்ளிக்கு போகிறதுக்கு சைக்கிள், அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க மடிக்கணி எல்லாம் நிறுத்தின ஆட்சி இந்த விடியா திமுக ஆட்சி. அதே வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலிலே நாம் இப்போ எப்படி மகிழ்ச்சியோடு இருக்குமோ அப்படி மகிழ்ச்சியோடு அதிமுக ஆட்சியை அமர வைக்க வேண்டும். மக்களோட ஆட்சியை அகற்றப்பட வேண்டும். அதற்காக நாம் இரவு பகல் வாராமல் உழைக்க வேண்டும். அனைத்து தர மக்களும் அதிமுக ஆதரவளிக்க வேண்டும். குறிப்பாக விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், மாணவர்கள், தொழிலாளர் நண்பர்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து
மீண்டும் ஒரு நல்ல ஆட்சி, பொன்மலைச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்திலே மலர நீங்கள் அத்தனை பேரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு புத்தூர் கிராமமே மகிழ்ச்சி கடல்ல இன்றைக்கு திகழ்த்து கொண்டிருக்கின்றது. இங்கே 108 பொங்கல் வைத்த அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.